பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, சொல்லும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய நேற்றைய வீடியோவில் 240 சொல்லும் பொருளும் பார்த்துருந்தோம். இது எல்லாமே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். இந்த வீடியோவோட முடிவில் இந்த PDF டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய இந்த PDF உங்களுக்கு வழங்கப்படும். நல்லா படிச்சுக்கோங்க. தொடரலாம். 242 ஓர்ப்பு என்பது ஆராய்ந்து தெளிதல் அப்படின்ற பொருளில் வரும். துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல், ரெண்டு பொருளையுமே வரும். மேவலால் அப்படின்னா பொருந்துதல், பெறுதல், இந்த ரெண்டு பொருளையும் வரும் மேவலால். அடுத்து கவனிங்க. மயலுறுத்து. மயலுறுத்து என்பது மயங்க செய்வது. மையல் என்பது மயக்கம் கொலை செய்வது. உறுத்து செய்யின் அர்த்தம். மயங்கச் செய், மையல் உறுத்து. பிராண ரசம் அப்படின்னா உயிர் வலி, ஆக்சிஜன் தான் சொல்கிறாங்க. பிராண ரசம் உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீராக அர்த்தம். ஒரு பாடலை லயத்துடன் பாடுக அப்படின்னா சீராக பாடுக அப்படின்னு பொருள். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம்னு அர்த்தம். நேமி வலம்புரி சங்கு, வலம்புறத்தில் இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு. கோடு மலை ஏற்கனவே பார்த்துருக்கோம். கொடுஞ்செலவு. கொடுஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விரைவுன்னு அர்த்தம். செலவு என்பது செல்லுதல்னு வரும். செலவு என்பது செல்லுதல் அப்படின்ற பொருள் வரும். ஸோ கொடுஞ்செலவு என்பது விரைவாக சொல்லுதல் என்ற பொருளில் வரும். நறுவி நறுமணமுடைய மலர்கள். நறுவி, வி என்பது மலர், நறு என்பது நறுமணம், வி என்பது மலர். அந்த ஒரு சொல் பொருளை பார்த்துருப்போம் இல்லையா? வி என்பது மலர். தூ உய் அப்படின்னா தூவின்னு அர்த்தம். விரிச்சி, விரிச்சி என்பது நற்சொல். சுவல் தோல், சுவல் என்பது தோல். தொங்கான் கப்பல். இதில் நம்ம கப்பலுக்கு நம்ம மற்ற பேர்களை பார்த்துருப்போம். தொங்கான் கவனிச்சிக்க மாட்டோம். ஸோ தொங்கான் என்பது கப்பல். எங்கே தொங்குது அப்படின்னா தண்ணிக்கு மேலே தொங்குது. ரைட்டுங்களா? அப்படி மைண்டில் வச்சுங்க. தொக்கான் அப்படின்னா தொங்கான் என்ன கப்பல். அடுத்து அருகுரை. அருகுரை என்பது அருகில் என்ற பொருளில் வரும். அருகுரை, அருகு என்பது பக்கம்தான், அதை வச்சுட்டு அதை பொருள் கொள்ளுங்க. முகமன். முகமன் அப்படின்னா ஒருவரின் நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன். அசையி அப்படின்னா இலைப்பாரின்னு அர்த்தம். அசையி அப்படின்னா இலைப்பாரி. அல்கி என்பது தங்கி. கடும்பு என்பது சுற்றம், உறவினர். கடும்பு. ஆமாம், சுற்றமில் எப்படி தான் இருப்பாங்க, கடுப்பாக தான் இருப்பாங்க. அதை அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நரலும். நரலும் ஒலிக்கும். ஆரி என்பது அருமை. படுகர் ஒரு பழங்குடியினர் பேர் மாதிரி இருக்கா? பழங்குடியினர், அதாவது படுகரில் பழங்குடியினர் உண்டு. இந்த இடத்துல படுகர் என்பது பள்ளம். வைரியம் கூத்தர். வேவை வெந்தது. நம்ம வேகவை அப்படின்றோம் இல்லையா? அதில் காவை தூக்குற மாதிரி வச்சுக்கோங்க. வெந்தது. இரடி அப்படின்னா திணை. இரடி என்பது திணை. பொம்மல். பொம்மல் என்பது சோறு. சார் பொம்மல்லாம் சோறா? ஆம். சுடினும் சுட்டாலும். மாளாத அப்படின்னா தீராதன்னு அர்த்தம். மாயம் விளையாட்டு. விளையாட்டுன்னு அந்த மாயம் செய்து வெற்றி பெறுவது தான். விசும்பு வானம் என்ன பார்த்துட்டோம். ஊழி அதாவது நீண்டதொரு காலம்னு எடுத்து பார்த்தோம். அதாவது நீண்டதொரு காலம் என்பது யுகம் தானே. ஒரு யுகத்தில் ஒரு தலைவண்டா அப்படின்வாங்க இல்லையா? ஸோ ஊழிக்கு யுகம் அப்படின்ற பொருள் வரும். நேற்று ஒரு பொருள் பார்த்தோம், நீண்டதொரு காலம் அப்படின்ற ஒரு பொருள் பார்த்தோம். ஊழி என்பது யுகத்தை குறிக்கும். பட் ஊழ் என்பது முறையை குறிக்கும், வினையை குறிக்கும். ஊழ் என்பது வினையையும் குறிக்கும். தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. பெயல் அப்படின்றது பெய்வது, அதான் மலையை குறிக்கும். தன் என்பது தன்மை. தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்துடும். தன்மை பெயல், தன்மையாய் பெய்த மலை, இப்போ குளிர்ந்த மலைன்னு அர்த்தம். ஆர் தருபு. ஆர் தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு பொருள். பீடு என்பது சிறப்பு. பீடு இல்லை, பீடு. ஈண்டு என்பது செறிந்து திரண்டு என்ற பொருள். கேள்வி இனான் நூல் வல்லான். கேள்வி இனான் அப்படின்னா கேள்வி எங்கேயும் நூலை ஒரு கற்றாதான் வரும். இப்போ நூலில் வல்லவன், நூல் வல்லான்.
ஒருத்தருக்கு எப்படி சிறந்த கேள்வி வரும்னா நிறைய நூல்கள் படிச்சிருந்தா சிறந்த கேள்வி வரும். கேண்மையினான், கேண்மை அப்படின்னா நட்பு தான்ப்பா, பழைய புத்தகத்தில் இது இருக்கும். தார் மலை, சரி மன்னிக்கும் மாலை, தார் என்பது மாலைன்னு பொருள் கொள்ளலாம். முடி தலை கொள்ளலாம். முனிவு என்பது சினவம், முனிவு. அகத்து அப்படின்னா உவகை, அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி. அகம் என்பது மனம், உவகை என்பது மகிழ்ச்சி. அப்போ அகத்து உவகை என்பது மன மகிழ்ச்சியை குறிக்கும். தமர், தமர் என்பது உறவினரை குறிக்கும். தமர் என்பது உறவினரை குறிக்கும். நீ பவனம் அப்படின்னா கடம்பவனம்னு அர்த்தமா. நீ பவனம் என்பது கடம்பவனம். மீனவன் யாருப்பா? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனை மீனவனும் சொல்லுவாங்க. அடுத்து கவரி, காவேரி இல்லை, கவரி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமரை, அதாவது கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாக அரச சின்னம். கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னத்துக்கு பேர் தான் சாமரை சொல்லுவாங்களா, சாமரம் வீசுதல். இப்போ பெருசாக பார்த்திங்க அப்படின்னா மன்னர் உட்காந்துருப்பார், சைட்லேருந்து சாமரம் வீசுவாங்க இல்லையா, இந்த மயிலிறகுல, அதுதான். நுவன்ற, நுவன்ற என்பது சொல்லிய. என்னா அசைச்சொல். பண்டி வயிறு. அசும்பிய ஒளி வீசுகின்ற. முச்சி தலையுச்சி கொண்டை, முச்சி உச்சி, முச்சி உச்சி அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. சுண்ணம் நறுமணப்பொடி, சுண்ணம் என்பது நறுமணப்பொடி, இதை சுண்ணாம்புன்னு சொல்லலாம். அடுத்து காருகர், நெய்பவரை தான் காருகர் அப்படின்வாங்க, சரிங்களா, சாலியர். அடுத்து துயிர், துயிர் என்பது பவளம், இது ஒரு முறை போட்டத்தில் கேட்டிருக்காங்க, துயிர் பவளம். வெறுக்கை செல்வம். நொடை விலை. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். இப்போ ஓசு என்பது எண்ணெயை குறிக்கும், ரைட்டுங்களா. மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியரை குறிக்கும். மண்ணீட்டாளர், மண்ணை வீட்டு சிற்பங்கள் வடிப்பவர், ஸோ சிற்பி. கிளி துணி. சேக்க படுக்க, சேக்கை என்பது படுக்கையை குறிக்குமா. யாக்க உடம்பை குறிக்கும். பிணித்து அப்படின்னா கட்டின்னு அர்த்தம். வாய்ந்த அப்படின்னா பயனுள்ளன்னு அர்த்தம். இளங்கூழ் இளம் பயிர். தயங்கி என்பது அசைந்து, காய்ந்தேன் என்பது வருந்தினேன். கொம்பு என்பது கிளை. புலை என்பது துளை, புலை என்பது துளை. கான் என்பது காடு. இதுக்கு முன்னாடி போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க, ஒரு பொறுத்து டேபிளில் கேட்டிருந்தாங்க. கான் இரண்டு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா காடு. அடுத்து தேம்ப வாட, தேம்பி தேம்பி அழுகிறாண்டா அப்படின்னா வாடுதல் அப்படின்னு அர்த்தம். அசும்பு, அசும்பு என்பது நிலம். அடுத்துக்கவங்க உய்முறை அப்படின்னா வாழும் வழி. உய் அப்படின்னா வாழுதல், முறை வழி. ஓர்ந்து நினைத்து, கடிந்து விலக்கி. ஓமணி மணமலர். உவ மணி அப்படின்னா மணமலர்னு அர்த்தம். படலை மாலை. தாருக்கு மாலை பார்த்தீங்க இல்லையா, படலைக்கு மாலை தான். துணர் என்பது மலர்களை குறிக்கும், துணர். ஆல்ரெடி வி அப்படின்றதுன்னு பார்த்தோம், அதுவும் மலரை குறிக்கும். வட ஆரி நாடு என்பது, வட ஆரி நாடு என்பது திருமலை குறிக்கும். தென் ஆரி நாடு என்பது குற்றாலத்தை குறிக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கவனிங்க 324. ஆரளி, அரளி இல்லை ஆரளி. ஆரளி என்பது மொய்க்கின்ற வண்டுன்னு அர்த்தம். அரளி என்பது விசச்செடி, ஆரளி என்பது மொய்க்கின்ற வண்டு. இந்துலம், இந்தளம் என்னும் ஒரு வகை பண். இடங்கனி என்பது சங்கிலி. உளம் என்பது உள்ளான் என்ற பறவையான். உளம் என்பதை உள்ளம்னு சொல்லலாம், இன்னொரு வகையில் உள்ளான் என்ற பறவையும் சொல்லலாம். சலசவாவி தாமரை தடாகம். இப்போ வாவி என்பது தடாகத்தை குறிக்கும், சலச என்பது தாமரையை குறிக்கும். தரளம் முத்து. கா சோலை. கானுக்கு காடுன்னு பார்த்தீங்க, அதே இது ஒரு சொல் பொருள் வரும். கா என்பது சோலையை குறிக்கும். முகில் தொகை, முகில்னா மேகம், தொகைனா கூட்டம், ஸோ மேக கூட்டம். மங்கை மயில். மஞ்சைன்னு சொல்லக்கூடாது, மங்கை தான் சொல்லணும். கொண்டல் மேகம், இதுக்கு முன்னாடி போட்டத்தில் கேட்டிருக்காங்க, பொறுத்து டைப்பில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டல் கார்கால மேகம். அப்போ என்னது மலை மேகம், அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொண்டல் வீன்றாங்க. கொண்டல் என்று சுருக்கமாக மலை மேகம் சொல்லலாம். மண்டலம் உலகம், சூரிய மண்டலம் அப்படின்னா சூரிய உலகம் அர்த்தம். வாவி தரங்கம் அப்படின்னா
குளத்தில் எழும் அலை, குளத்தில் எழும் அலை. அலி உலாம், வண்டு மொய்க்கின்ற. காயா கொன்றை, நெய்தல் முல்லை, தலவம் பிடவம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கால மலர்கள். போது என்பது முட்டை குறிக்கும். அலர்ந்து என்பது மலர், அலர்ந்த மலர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கவினி, கவி அப்படின்னாலே அழகு தான். கவினின்னா அழகுற. ஜகம், இந்த ஜகத்தினை அழித்திடு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடு. அவன் பாரதியில் சொல்லியிருப்பார் இல்லையா, ஜகம் என்பது உலகத்தை குறிக்குமா. புயம் என்பது சோல்டர், தோலை குறிக்கும். வரை என்பது மாலை தான். ஏற்கனவே மாலைக்கு நிறைய விஷயம் பார்த்துருக்கோம்ப்பா, மறந்துடாதீங்க. என்ன பார்த்துருக்கோம்? வரைக்கு மாலை தான், படலைக்கு மாலை தான், தாருக்கு மன்னிக்கும். படலை என்பது மாலையா, சாரி. வரை என்பது மலை, மன்னிக்கும். கோடி என்பது மலைன்னு வரும். வண்ணம் 2 சொல்லினுக்கு அழகு. கழுகா சலம் அப்படின்னா, சலம் அப்படின்னா மலை, இப்போ கழுகு மலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பம், கொடிமரம். ஸ்தம்பம்னாலே கொடிமரம் தானே. சலராசி அப்படின்னா, சலம் என்பது நீர், அதை கடலை குறிக்கும். கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் தான் சலராசி அப்படின்றாங்க. விலாசம் என்பதும் அழகு குறிக்குமா. அடுத்து நூபுரம். நூபுரம் என்பது சிலம்பு. மாசுனம் என்பது பாம்பு. இஞ்சி என்பது மதிலை குறிக்கும். புயல் என்பது மேகத்தை குறிக்கும். கரங்கும் சுழலும். சிதவல் என்பது, சிதம் அப்படின்னா தலை, அதை தழுவி நீப்பக்கூடியது, அதாவது தலைப்பாகை. சிதவல். தண்டு என்பது ஸ்டிக், ஊன்றுகோல். தமியர் என்பது தனித்தவர் அர்த்தமா. முனிதல் என்பது வெறுத்தல். துஞ்சல் என்பது சோம்பல். அயர்வுனாலும் சோர்வு. மாட்சினா பெருமை. நோன்மை அப்படின்னா வலிமை. நோய்மைனா அது வியாதி. நோன்மை என்பது வலிமையை குறிக்கும். தாள் முயற்சி. அரும்புதல் பருத்தல். இலைபு இல் அப்படின்னா பொருத்தமற்றதுன்னு அர்த்தம். இலைபு இல் அப்படின்னா பொருத்தமற்றது. ஆக்கம் உயிர் உடைத்துன்னு அர்த்தம். கற்றிலை அறியவில்லை, கற்கவில்லைன்னு அர்த்தம். பெருந்தவத்தாய் பெரிய தவமுடையவர். வாய்த்துறை, வாய் உரை அப்படின்னா பொருத்தமான உரை, வாய்த்த உரை, சரியாக வாய்த்த உரை, பொருத்தமான உரைன்னு அர்த்தம். வாமன் என்பது அருகனை குறிக்கும். தேரி என்பது தெளிவாக. மால்கி என்பது தொட்டால் சுருங்கி என்னும் தாவரம். மைமோசா புடிக்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த தொட்டால் சுருங்கி தாவரத்துடைய தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா, அதாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்கின்னு வந்து வரும். மால்கி. மால்குதல் அப்படின்னா மயங்குதல். ஏற்கனவே மையல் வரை பார்த்துருக்கோம். சேதனை, சோதனை என்பது வேறு. சேதனை என்பது அறிவு குறிக்கும். செலவு என்பது வலியை குறிக்கும். பறிப்பு என்பது இயக்கத்தை குறிக்கும். பறிப்பு இயக்கம் முக்கியமானதுப்பா. துப்பு வலிமை, வலிமையாக ஒரு துப்புன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கூம்பு பாய்மரம், பாய்மரத்துடைய எஜ் எப்படி இருக்கும், டிப்பு கூர்மையாக தான் இருக்கும், அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. புகா அர் ஆற்று முகம்னு அர்த்தம். நகா அர் அப்படின்னா தகுதி இல்லாதவர் அர்த்தம். அடுத்து கவனிங்க. அடுத்து பல்தாரத்தை அப்படின்னா பல்வகை பண்டம். பிரசம் அப்படின்னா தேன். புடைத்தல் என்பது கோல் கொண்டு ஓச்சுதல், புடைத்தல். கொழுநன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடா. கொழுநன் என்பது கணவனை குறிக்கும். கொழுந்தன் என்பது வேறு, கொழுநன் என்பது கணவனை குறிக்கும். வரன் என்பது வறுமையை குறிக்குமா, வரன். அடுத்து கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். உள்ளால் நினையால். மதுகை என்பது பெருமிதத்தை குறிக்குமா. மாட்சி என்பது என்ன பார்த்துருக்கேன், மாட்சி என்பது பெருமையை குறிக்கும் பார்த்தோம். இந்த இடத்துல மதுகை என்பது பெருமிதத்தை குறிக்கும். இகக்கும் அப்படி என்பது நீக்கும். இழுக்கு குற்றம். வினாயவை கேட்டவை. வரை மாலை ஏற்கனவே பார்த்துட்டோம். கம்பலை பேரொளி. கம்பலை என்பது பேரொளி. புடவி என்பது உலகத்தையும் குறிக்கும். அடுத்து கவனிங்க. பெய்துதல் பெறுதல். வாரணம் யானை ஏற்கனவே பார்த்துருக்கோம். பூரணம் நிறைவு. நல்கல் கொடுத்தல் அளித்தல். வதுவை என்பது திருமணத்தை குறிக்குமா. வதுவை என்பது திருமணத்தையும் குறிக்கும். கோ அப்படின்னாலும் அரசன் தான், கோன் என்றாலும் அரசன் தான். மறுவிழா அப்படின்னா மறுவிழா,
மறு என்பது இந்த இடத்துல குற்றத்தை குறிக்கிறது. ஸோ குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். துண்ண நெருங்கிய, பொறிகள் ஐம்புலன், தொண்டிரை தெல்லிய நீரலை, தொண்டி இறை தெல்லிய நீரலைன்னு அர்த்தமா. விண்டு என்பது நிறைந்த, காய்ந்த, சிறந்த, தீன் மார்க்கம், கொன்மு மேகம், மேகத்துக்கு எத்தனை பெயர்கள் பாருங்கள், கொன்மு. சமம் போரிடுதல். இந்த விசும்பு வானம் மட்டும் நிறைய முறை ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி வினாக்கள் தான் கேட்பாங்க. அடுத்ததாக அரவம் என்பது ஆறாவரத்தையும் குறிக்கும், பாம்பையும் குறிக்கும். ஆயம் சுற்றம், தளலை தட்டை, பறவைகளை ஓட்டும் கருவிகள். கிளை உறவினர், காயிலுக்கு வெகுண்டால்பா. வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே. வள்ளியோர் வள்ளல்கள். வயங்கு மொழி என்பது விளங்கும் சொற்கள். வித்தி என்பது விதைத்தின் குறிக்கும். உள்ளியது என்பது நினைத்ததை குறிக்கும். உரன் உரன் உரமிட்ட நெஞ்சம் எப்படி இருக்கும், வலிமையாக இருக்கும். வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். கவினம் என்பது மன்னிக்கும் காவினம். காவினம் என்பது கட்டி கொள்ளுதல். காவி வெட்டி கட்டிக்கிறதுன்னு மைண்டில் வச்சுங்க, மறந்துடும், அதுக்காக சொல்கிறேன். அடுத்து கலன். காலன் அப்படின்னா யமன் பார்த்தோம். கலன் என்பது யாழை குறிக்கும். கலப்பை என்பது கருவில வைக்கின்ற பையை குறிக்கும். மலு என்பது கோடாரியை குறிக்கும். மலிவிழா என்பது விழாக்கள் நிறைந்த என்ற பொருள் கொள்ளும். மட நல்லார் என்பது இளமை பொருந்திய பெண்கள். மட நல்லார், மடத்தில் இருக்கக்கூடிய நல்லா இருப்பவர்கள் என்ன, இளமை பொருந்திய பெண்கள். அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. பிரித்து பார்த்தா ஓரளவுக்கு பொருள் கண்டுபிடிச்சிடலாம். கலிவிழா என்பது எழுச்சி தரும் விழா. களி என்பது மகிழ்ச்சி. இப்போ மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழா. பலி விழா என்பது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழாவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பலி விழா. அடுத்து நுனிலகரம். ஒளி விழா என்பது ஆறாவார விழா. ஒளி சவுண்டா, ஒளி என்பது சவுண்டு தானப்பா. எப்போ சவுண்டு வரும், ஆறாவாரமாக தான் சவுண்டு வரும். ஏன்னு கத்துறோம் இல்லையா, ஸோ ஆறாவார விழா. வேட்டம் என்பது மீன் பிடித்தல் குறிக்கும். ஆமாப்பா, இந்த வாழ்த்து இலக்கியத்தில் நிறைய இடத்துல கையாளுறாங்க. வேட்டம் என்பது மீன் பிடித்தல் குறிக்கும். களி என்பது உப்பங்களி. செரு என்பது வயலை குறிக்கும். கொள்கை என்பது விலையை குறிக்கும். இதை பார்த்தா சிரிப்பு வருது. பல பேர் பார்த்தீங்கன்னா கொள்கையை என்ன பண்ணிட்டு தெரியுறாங்க, இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் விலை பேசி தெரிகிறாங்க. ஓகே, அதனால் கொள்கை விலைனா மறக்காது. என் ரூல் அப்படின்னா சூரியனின் வெப்பமா. அப்போ என் என்பது சூரியனத்தையும், அந்த ஊல் என்பது வெப்பத்தையும் குறிக்குது. என் ரூல். விடர் மலை வெடிப்பு. கதல் விரைவு. உமனர் உப்பு விற்பனை செய்கின்ற வணிகர். எல் வலை ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப ஒளிப்ப. விழி அரி குரல் கேட்டன்னு அர்த்தம். விழினா கூப்பிடுறது. எப்போ கூப்பிடுவாங்க, குரல் கேட்டால் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி. நமலி நாய் ஒரு முறை கேட்டுதாங்கப்பா. நமலி நாய் மிக முக்கியமான ஒரு வேர்டு, நமலி. வெறிய அஞ்சிய என்ன பார்த்துருக்கோம். மதற்கயல் அழகிய மீன். புனவன் என்பது காணவன். அழல் சேரு, சோறு இல்லை, சோத்து அள்ளிட்டு போகிறதில்ல, இது சேர்த்து அள்ளிட்டு போகிறது. ஸோ மறக்காதுன்னு நினைக்கிறேன். அள்ளல் சோறு, சரி சேரு, நானும் தப்ப சொல்கிறேன். பகடு. பகடு என்பது எருது குறிக்கும், புலியையும் குறிக்கும். பகடு. புரி குழல் சுரண்ட கூந்தல். புரி என்பது, குழல் என்பது கூந்தல், புரி என்பது சுரண்டுதல்னு அர்த்தம். ஸோ சுரண்ட கூந்தல். கலை மூங்கில். இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. கலை மூங்கில். கண் கணு என்ன எத்தனை தான் சார் சொல்லும்போது கேட்டிருந்துருக்காங்க. பொறுத்து டேபிள் கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு போட்டத்தில் கேட்டிருந்தாங்க. வரும், 2-3 வந்துடும். விரல் ஆடவர். அதாவது விரல் என்பது ஆடவருடைய கைப்பெருவில் தான் விரல் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே விரல் தான் சொல்லி தெரிகிறோம். உத்தர பலகை. உத்தர அப்படின்னா உத்தரவு பலகைன்னு அர்த்தம். மேலிடும் பலகை. சார் மன்னிக்கும், அந்த உத்தரவல்ல, உத்தரம் என்பது மேலே. உத்தரம் என்ன மேல். உத்தரத்தில் இருக்காங்க அப்படின்வாங்க இல்லையா, அவன் ராசிடா உத்தரத்தில் இருக்கான் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு பலகையை தான் அப்படி சொல்கிறாங்க, உத்தர பலகை. பூதர் ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட. நித்திலம் என்பது முத்த குறிக்கும், முக்கியமான ஒன்று எடுப்பான். விருந்து என்பது புதுமையை குறிக்கும். ரைட்டுங்களா.
அடுத்து மன்னிய கழுவிய. நாவலம் பொலம். சாம்பூதம் என்னும் உயர்ந்த வகை பொண்ணுக்கு நாவலம் பொலம் அப்படின்னு வாங்கலாம். தலைக்கோள். நாடக கணிகையர் பெரும் பட்டம் தான் தலைக்கோள். ஓடை அப்படின்னா முகப்படாம் அப்படின்னு அர்த்தமா. அரசு உவா என்பது பட்டத்து யானை. உவா என்பது யானையை குறிக்கும். யானையை பற்றி பல்வேறு சொற்களை பார்த்துருப்பீங்க. உவா என்பது யானை என்பது பல பேருக்கு தெரியாது, கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். பரசினர் அப்படின்னா, பரசல் என்பது வாழ்த்துதல், பரசு என்பது வாழ்த்து, பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர். கடைசி பக்கத்து வந்திருக்கோம்ப்பா, பார்க்கலாம். பல் இயம் அப்படின்னா இன்னிசை கருவி. பல கருவிகள் மூலம் இயம்புதல், இசையின் மூலமாக. குயிலுவ மாக்கள். இசைக்கருவிகள் வாசிப்போருக்கு இன்னொரு பேர் குயிலுவ மாக்கள். தோரிய மகளிர். ஆடலில் தேர்ந்த பெண்களுக்கு தான் தோரிய மகளிர். தேரிய மகளிர் மைண்டில் வச்சுங்க. வாரம் தெய்வ பாடல். ஆ மந்திரிகை இடக்கை வாத்தியம். ஆ மந்திரிகை இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை. அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சு அப்படின்பது ஒரு வகை எடையளவு. நோட் பண்ணிங்க, ஆனால் அளவை பெயர்கள் வருது இல்லையா, முக்கியமான ஒரு வார்த்தை. களஞ்சு ஒரு வகை எடையளவு. நகை சிரிப்பு தெரிஞ்சதான். இழிவரல் துன்பம் சிறுமை. மறுக்கை வியப்பு. பெருமிதம் பெருமை. வெகுளி சினம். உவகை மகிழ்ச்சி. இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இவ்வளோ புது வார்த்தைகள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக போண்டித்தொழில் மாற்ற தான் செய்வாங்க. காய்நெல். காய்ந்த நெல், விளைந்த நெல்னு அர்த்தம். மா என்பது நிறைய சொல்லிட்டே போகலாம், ஒரு நில அளவுன்னு சொல்லலாம். மா என்பது நில அளவா சார்? ஆமாங்க சார். ஒரு ஏக்கரில் 1/3 பங்கு. ஒரு ஏக்கர் என்பது எத்தனைப்பா? நம்ம தோராயமாக சொல்லி நினச்சிங்களேன். இப்போ 100 சென்ட் தான் ஒரு ஏக்கர். அதில் 1/3 பங்கு அப்படின்னா ஏக்கர் 33.33 சென்ட் வந்துடும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மா அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? ஓகேப்பா. மா என்பது வேணால் சொல்லலாம். மா என்பது உயர்ந்தன்னு சொல்லலாம். மாமரத்தை குறிக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செரு வயல். தமித்து தனித்து. புக்கு புகந்து. யாத்து என்பது சேர்த்து குறிக்கும். நந்தும் என்பது தலைக்கும் குறிக்கும். வரிசை என்பது முறைமை. கல் என்பது ஒளி குறிப்பு. பரிவு என்பது அன்பு. தப என்பது கெட. பிண்டம் என்பது வரி. அற்புதமான வார்த்தை அல்லவா பிண்டம். அந்த காலத்தில் வரிக்கான சொல்ல பார்த்தீங்கன்னா பிண்டம் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. நச்சின் விரும்பினால். ரைட்டுங்களா? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் 488 சொல்லும் பொருள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்துடும். நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள்.